ஹலோ ஹாய் பேரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ட்ரேசிங் லைன். சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேசிங் லைன் எப்படி பழக்கப்படுத்தலாம் அப்படின்ற மெத்தடு, சில டிப்ஸை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்லேட்டில் அவங்களுக்கு வந்து கிறுக்கிறதுக்கு, இந்த மாதிரி செவுத்தில் நிறையா குழந்தைகள் வந்து கிறுக்குவாங்க. அந்த மாதிரி கிறுக்கிறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து கிறுக்கிற குழந்தைகளை வந்து நம்ம வந்து நோட் புக்கு, பென்சில் பிடிக்கிற விதம், ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி பென்சில் பிடிப்பாங்க. சாப்பீஸ் பிடிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே, அதாவது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அது கரெக்டாக பிடிக்கிறாங்களா, சில பேர் வந்து பிடிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து எழுத கை வலிக்கும் ரொம்ப. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான பொசிஷனில் பிடிக்கிறாங்களா அப்படின்றத அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் தான் கவனிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுதுகிற பழக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லேட்டில் நல்லா கிறுக்க பழகி இது பண்ணுங்கள். ஸ்லேட்டில் நல்லா ஸ்க்ரப் பண்ண சொல்லுங்கள். அதை வந்து திருப்பி எரைஸ் பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா கிறுக்குவாங்க. கிறுக்க என்ன ஆகும், நம்ம எழுதலாம் அப்படின்னு அடுத்த தாட் அவங்களுக்கு வரும். அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ட்ரேசிங் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், கர்வு, லெஃப்ட் கர்வு, ரைட் கர்வு, ஹில்ஸ் பேட்டர்ன், பாக்ஸ் பேட்டர்ன், ஸ்னேக் பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தலாம். ஒன்றா வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்தீங்களா ஹேண்ட் ரைட்டிங் அவங்களுக்கு சூப்பர்பாக வரும். இதில் வந்து கரெக்டாக அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே இதில் தான் நம்ம வந்து சி போட போகிறோம், டபிள்யூ போட போகிறோம், எக்ஸ் போட போகிறோம், எஸ் போட போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன், இந்த ட்ரேசிங், இந்த ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்துறத வந்து நீங்கள் கிளியராக அவங்களுக்கு வந்து அழகாக சொல்லி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது, ஸ்டாண்டிங் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் 1. ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி போடணும் அப்படின்றத பொறுமையாக நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறப்ப வந்து சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டாண்டிங் லைன் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைன் தூங்குற லைன். அதுக்கு ஏதாச்சும் குட்டி கதை நீங்களே வந்து இதுவாக்கி கற்பனையில் வந்து சொல்லலாம். ஸ்லீப்பிங் லைன், இந்த லைன் வந்து தூங்கிக்கிட்டே போகுது, இந்த ஃபிஷ் வந்து தூங்கிக்கிட்டே போகுது, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். தேர்ட் பேட்டர்ன் வந்து ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங், ஒரு ஏரோப்ளைன் எப்படி வந்து இறங்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம். ஸ்லாண்டிங் லைன். அதுக்கப்புறம் லெஃப்ட் கர்வ். லெஃப்ட் கர்வ் எப்படி போடணும், ரைட் கர்வ் எப்படி போடணும் அப்படின்றத தனித்தனி நிறைய ப்ராக்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங், அவங்க ஹேண்ட் ரைட்டிங். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். லெஃப்ட் கர்வ் எப்படி போடணும், ரைட் கர்வ் எப்படி போடணும். அது போக மற்ற பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். சும்மா இந்த தமிழில் போட்டால் அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். ஹில்ஸ் பேட்டர்ன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா ஒரு ஸ்லேட்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ வந்து நீங்கள் போட்டு டாட் வச்சு கொடுத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாக்ஸ் பேட்டர்ன், சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு டாட் வச்சு கொடுத்தீங்கனாலே அவங்க வந்து கரெக்டாக போடணும். ஸ்னேக் பேட்டர்ன், வளைஞ்சு போடுற பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த லைன்ஸ், இந்த ட்ரேசிங் இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ஃபபெட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.